சொர்க்கவாசல் 2024 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. சித்தார்த் விஸ்வநாத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், சானியா, கருணாஸ் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய வில்லன் செல்வராகவன் ஜெயிலில் இருந்துக்கிட்டு ஒரு தாதாவாக இருக்கார். இவர் ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து, போதைப்பொருள், ட்ரக்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி ஜெயிலில் ஒரு ராஜ்யமும் நடத்திட்டு வராரு. இன்னொரு பக்கம் படத்துடைய ஹீரோ ஆர்ஜே பாலாஜி கையேந்தி பவன் நடத்திட்டு வராரு. இவர் எப்படியாவது தன்னுடைய லவ்வரை கல்யாணம் பண்ணணும், தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எப்படியாவது ஒரு ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கனவாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டு உடனே போலீஸ் பிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ அந்த சம்பவம் என்ன, அங்கே செல்வராகவனுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன நடக்குது, எப்படியாப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது, இதுலேருந்து எப்படி அவர் தப்பிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய ப்ளஸ்ன்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி அவங்களோட ஆக்டிங் தான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்தை நடித்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் மிரட்டுறாரு, வில்லனா மிரட்டுறாரு. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு படம் போகிறதே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி காமெடினா தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக, ஒரு எமோஷனல் ஹீரோவாக செம்மையாக பார்க்கலாம். ஆக்ஷனல், எமோஷனல் இதெல்லாம் செம்மையாக செட் ஆகுது. படத்தோடைய மியூசிக் நல்லா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்தோட சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸை பார்த்தலாம். அந்த படத்தோடைய மைனஸ்னாவே கதை தான். ஏன்னா இதே மாதிரியான கதையில் ஏகப்பட்ட கதையில் வந்துருச்சு. இதே மாதிரி ஹீரோக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, விளையாடுனால பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட கதையெல்லாம் வந்துருச்சு. அதே ஜேனலில் தான் எடுத்திருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன் இவங்களோட ஆக்டிங் ஓகே. ஆனால் இந்த படம் எல்லா ஆடியன்ஸை கவர் பண்ணுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாகவும் ஜெயிலே எடுக்கப்பட்டிருக்காங்க. ஜெயில் நடக்கிற அந்த அட்டூழியங்கள், அந்த கலவரங்கள், இப்படி இதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீசன் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் இப்படி சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.